ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு சொன்னாங்க. கலைஞரோட என்னை எப்பவுமே ஒப்பிட முடியாது. அவரை நான் அப்பான்னு கூப்பிட்டதை விட தலைவர்னு கூப்பிட்டது அதிகம். அப்படிப்பட்ட தலைவரை விட நான் மோர் டேஞ்சரஸ்னு அவங்க சொல்லும் போது எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தோணுச்சு. தமிழ்நாட்டை வஞ்சிக்க நினைக்கிறவங்களுக்கும் நம்மளோட வளர்ச்சியை தடுக்க நினைக்கிறவங்களுக்கும் நான் என்னைக்குமே டேஞ்சர் தான். இதுல தலைவர் கலைஞரை விட ஒரு படி மேல இருக்கேன்னா அது எனக்கு பெருமை தானே. ஏன்னா இதெல்லாம் நம்ம தமிழர்களுடைய பிளட்லயே இருக்கு. என் மேல நம்பிக்கை வச்சு நீங்க என்ன சிஎம் ஆக்கி 5 வருஷம் ஆச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும், போன வாரம் ஒன்றிய அரசு டீலிமிட்டேஷன் ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி தொழில் வளர்ச்சியில பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டா இருக்கிற நம்மளை தண்டிக்கிறதுக்காகவே அந்த மசோதா கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த மசோதா வந்து அடுத்த நொடி முதல் எதிர்ப்பும் மசோதாவோட நகல் எரிப்பும் நம்ம தமிழ் மண்ணில் என் மூலமா ஆரம்பிச்சது. நாம கொளுத்தின அந்த நெருப்பு தான் இன்னைக்கு கொழுந்து விட்டு எரிஞ்சு அந்த மசோதாவை சாம்பலாக்கி இருக்கு. தேர்தல் நடக்கிற இந்த சமயத்துல இவ்வளவு ஆணவத்தோட நம்மளை வஞ்சிக்க நினைக்கிறாங்கன்னா இந்த தேர்தல்ல அவங்க அடிவருடி எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டா என்னென்ன கொடுமைகள்லாம் இங்க அரங்கேறும்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு சொன்னாங்க. கலைஞரோட என்னை எப்பவுமே ஒப்பிட முடியாது. அவரை நான் அப்பான்னு கூப்பிட்டதை விட தலைவர்னு கூப்பிட்டது அதிகம். அப்படிப்பட்ட தலைவரை விட நான் மோர் டேஞ்சரஸ்னு அவங்க சொல்லும் போது எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தோணுச்சு. தமிழ்நாட்டை வஞ்சிக்க நினைக்கிறவங்களுக்கும் நம்மளோட வளர்ச்சியை தடுக்க நினைக்கிறவங்களுக்கும் நான் என்னைக்குமே டேஞ்சர் தான். இதுல தலைவர் கலைஞரை விட ஒரு படி மேல இருக்கேன்னா அது எனக்கு பெருமை தானே. ஏன்னா இதெல்லாம் நம்ம தமிழர்களுடைய பிளட்லயே இருக்கு. என் மேல நம்பிக்கை வச்சு நீங்க என்ன சிஎம் ஆக்கி 5 வருஷம் ஆச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும், போன வாரம் ஒன்றிய அரசு டீலிமிட்டேஷன் ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி தொழில் வளர்ச்சியில பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டா இருக்கிற நம்மளை தண்டிக்கிறதுக்காகவே அந்த மசோதா கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த மசோதா வந்து அடுத்த நொடி முதல் எதிர்ப்பும் மசோதாவோட நகல் எரிப்பும் நம்ம தமிழ் மண்ணில் என் மூலமா ஆரம்பிச்சது. நாம கொளுத்தின அந்த நெருப்பு தான் இன்னைக்கு கொழுந்து விட்டு எரிஞ்சு அந்த மசோதாவை சாம்பலாக்கி இருக்கு. தேர்தல் நடக்கிற இந்த சமயத்துல இவ்வளவு ஆணவத்தோட நம்மளை வஞ்சிக்க நினைக்கிறாங்கன்னா இந்த தேர்தல்ல அவங்க அடிவருடி எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டா என்னென்ன கொடுமைகள்லாம் இங்க அரங்கேறும்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல.